அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்க வெறும் 3 பொருளை வச்சு ஈஸியாக பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அதே கப்பு அளவுக்கு கோதுமை மாவு, அதில் அரை கப்பு நெய் எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நான் சர்க்கரையை நல்லா காய்ச்சிக்கிறேன். இது லைட்டாக சர்க்கரை கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும், ரொம்ப பாகாக ஒரு அளவுக்கு காய்ச்சணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே நெய்யில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா நெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். இந்த மாதிரி அது மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா காய்ச்சின பாகை ஊற்றிக்கணும். பாகு ஊற்றினதுக்கப்புறமா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பேனில் ஒட்டாமல் அளவுக்கு வர வரைக்கும் கிண்டினதுக்கப்புறமா நம்ம வறுத்த முந்திரியை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.